சுடுமணல் காட்டுக்குள்ளே சுட்டெரியும் வெயிலில் ஆபத்து என்று அலறிய என் அருமை எறும்பினமே, என் மாயாளர் மனமுறிவதற்காக வேண்டி இன்றில் அந்த உழுத புள்ளியிலே ஒரு வல்ல எல்லை எறித்திருக்கிறார். உங்க எறும்பு இனமெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த எல்லையெல்லாம் பொறுக்கி இந்த வல்லத்துல போட்டு கொடும்மா. இவனாவது பொழுக்கிறதாவது சுவாமி பகவானே, கரெக்டாக உள்ளது. எடுத்து வை. மானிடன் பக்கத்தில் வந்தா அழைத்து வா. ஒரு நிமிஷம் எடுத்து வைடா. நாளைக்கு எல்லடி இலக்கியத்துக்கு. ஆமா. ஒரு பந்திகள் ஏண்டா என்னடா அப்படியே அறுத்து கொடு. என்னடா சும்மா பாரு, நான் ஏதோ இது பண்ணிருக்கிறேன் பாரு. இந்த பந்திகள் தான் ஜெயிச்சுட்டேன். இன்னொரு பந்தி இருக்குது. இன்னொரு பந்தி கையில நான் பயந்து நினைக்கிறேன். என் கையில இருக்குது இந்த கரையாணியை கழட்டி. கரையாணி இல்லை உங்கள் தேவலோகத்தினுடைய முத்திர மோதிரம். அது பேர் வந்து கடையாணி. அந்த கடையாணியை அந்த கிணறு கையிலே இருக்கக்கூடிய கடையாளியை கழட்டி அந்த நாகசர்ப்பம் வாழ்த்துபடியா கிணறு அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவேன். அதை எடுத்து கொண்டு வந்து என் கையில கொடுக்க வேண்டும். 1000 சர்ப்பங்கள் வாழக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள உன் கடையாளி மோதத்தை கழட்டி வீசுவாயான அந்த கிணத்துல அங்க என்ன சொல்லாம போயிட்ட. என் கடையாளி காணும். இந்த கிணத்துல இறங்கி உன் கலையாணி நான் கொண்டு வந்து சேர்த்தணும். ஜலந்தரா பாம்பியனுடைய வாயிலே அகப்பட்டு மாறாத துயரத்தோடு இந்த மைந்தனாகிய பிரதாபனை வேண்டினாய். என் மாயாளுடைய துணையோடு இந்த ஜலந்தரன் உன்னை நான் ஆதரித்தேன் அன்று. இன்னைக்கு என் மாயால மனமுறிய 1000 சர்ப்பங்கள் வாழக்கூடிய இந்த குளத்துக்குள்ள இந்த இன்னனுடைய கனையாளி கிடக்கிறது. உங்க இனமெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எப்படியா இந்த கனையாளியை கலட்டிக்கு கொண்டு வந்து கொடுப்பா. சந்திரா பார்க்கட்டும். மானிடன் அவன் எந்த மதத்தை எடுக்க போகிறான்? என்னடா வாடா வாடான்னு புடிச்சிட்ட? பெரிய மனுஷன் என்னடா வாடா வாடான்னு தானே உன் கடையாணி. இதான் என் கடையாணி. இந்த மாயனுடைய மாயா இன்னொரு பந்தி இருக்கிறது. என்னடா பந்தயத்திலே சாவுற? பந்தயத்துல ஜெயித்தாதான் உனக்கு மாயா வேணுமா எங்க ஆயா வேணுமா? என்ன முறைத்து பந்தயத்திலே ஜெயித்தால் எங்க மாயா, பந்தயத்திலே ஜெயிக்க வென்றால் எங்க ஆயாலை கூட்டிட்டு போயிட்டு பந்தயத்தில் செய்ய. என்னடா பண்ணி சொல்றா? என்ன மனிதா அடிக்கிறாய்? மனிதா சொல்றா 4 பெண்களையும் ஒரே முகத்தோடு நிறுத்துவேன். அது யார் மாயா என்று கண்டுபிடித்தால்
எங்க மாயாவை உனக்கு கொடுத்து விடுகிறேன். அப்பதான் நீ என் மன்மத மருமகள். புரியல. 4 பெண்கள். மாயாவுடைய தோற்றத்தோடு 4 பெண்களையும் உருவமாக்கி நாங்கள் நிற்க வைப்போம். அதில் யார் மாயா என்று நீ கண்டுபிடித்து விட்டால் உண்மையான மாயாவை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தால்தான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். தேவருடைய சூரியே காட்டிட்டீங்கல்ல. என்ன ஒன்ன மாதிரி வருமா பிள்ளை குடுறானா வளர்த்தி வைப்பா நீ வேலை விட்டு போயிருவாரு பாக்குறேன். அழைத்து வா. அழைத்து வா. மேல அழுத்துங்க. அழுத்துங்க. இவரை பார்த்து அத்தனை பேர் சொல்லுறீங்க. இவங்க என்ன இருக்குது? பந்தயத்தை வச்சுட்டல 4 பேரும் ஒரே முகமா இருக்காங்க. மாயால ஒரு தோற்றத்தோடு. இதுல உண்மையான மாயா யார் என்பதை நான் அடையாளம் காட்டணும். கையாட்டாத. கையாட்டா எனக்கு சேராது இருந்தாலவா. நான் தான் மாயா. ஆட்டாத. அமராவதி வரக்கூடிய வீர வீர என்னடா நினைக்கிற நீ? என்ன கண்டவர் கறி எடுக்கிறாங்க. சொன்னாலே என்ன நடக்குது தெரியுமா? தேவர்களை என்ன கண்டு பயந்து இருக்கணும். பகவானே முன்பு தொண்டையை தீட்டுங்கள். சலசலப்பு வருகிறது. நீதானே மாயா? நான் தான் மாயா. இல்லை நான் தான் மாயா. இல்லை நான் தான் மாயா. என்ன என்னாடி இல்லாத கொண்டாடி என்ன அவமானப்படுத்துறீங்க? இப்ப கண்டுபிடிக்க பந்தித்துல செய்யும். மணிதா இருப்பாப்பா. மணிதா இருப்பா. அடிச்சு கொடுங்க. அப்பா கொஞ்சம் நேரம் நீதானே மாயா? நான் தான் மாயா தெரியவில்லையா? நான் தான் மாயா. இல்ல நானு. இல்லை நான் தான் மாயா. என் சூரியன் நமக்கு தெரியவில்லை. ஐயா காட்டுக்குள்ளே வேகாத வெயிலில் நான் வானரகம் திரும்பி வருகிற பொழுது எனக்கு வெயிலிலே எனக்கு உடம்பெல்லாம் அது சகிக்க முடியல பிரதாபா. என்னை எங்கேயாவது கொண்டு போய் குளிர்ந்த இடத்துல விட்டுட்டு போன்னு சொன்னேன். நான் உன்னை குளிர்ந்த இடத்துல கொண்டு போய் விட்டு விடுவேனே. இந்த 4 பெண்கள் இவள்தான் மாயா பெண் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. உண்மையிலே இவள்தான் மாயா என்று சொல்லி எப்படியாவது எனக்கு அடையாளம் காட்டுமா? மாமனார கையெழுத்து கும்பிடுங்க. மாமனாரு உண்மையான மாயாவை கண்டுபிடித்து விட்டாய். உண்மையான மாயா மருமகனே, இவள் தானே அவனுடைய மாயா. மருமகனா தேவலோகத்துக்கு நீ தகுந்த அழுத்தம். தேவலோகத்துக்கு தகுந்த இது இறைவன் என் தலையிலே எறியது. மருமகனா
அப்பா, அப்பா, கம்முனு பாப்பா. நீ இப்ப என்ன சொன்ன? வயதிலே மூத்தவர் பண்ணீங்க. இப்ப நீ என்ன சொன்ன? என்னடா நீ மருமகன். வயதிலே மூத்தவர். என்ன சொன்ன? வயதிலே மூத்தவர். மருமகன். இப்ப என்ன சொன்னீங்க? இந்திர பகவான் முன்னிலையிலேயே 4 பெண்களையும் மனமுறிய இறைவனின் தலையிலே எழுதி விட்டான். ஆமா மருமகனா. இது யார? ஆமா மருமகனா. ஆமா. இதை யாராலும் அழிக்க இயலாது. எவனால முடியாது மருமகனா. நான் நீ சொல்லி மட்டுமா நான் மனமுறிய போகிறேன். அம்மா ஏய் ஏய் மருமகனா. அம்மா மருமகனா. அது மாமுட்டைக்கு மரியாதை கொடுறா. எதிர்க்கிறாங்க பாப்பா, இது பாப்பா. ஐயோ எங்க அப்பாவை அடிக்காதீங்க. ஐயோ எங்க அப்பாவை அடிக்காதீங்க. வாங்க. இந்த இந்திரலோகத்தில் இந்திர பகவான் முன்னிலையில் நான் 4 பெண்களை மனமுறிந்து நான் பூலோகம் புறப்படுகிறேன். மனதை அலங்காரம் செய்யுங்க. ஒரு பாக்கி மனதிலே என்னுடைய ஆசை நிறைவேற போகிறது. இந்த ஜெகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தை இந்திர பகவான் எனக்கு முடிசூட்டி வைக்க போகிறார். கட்டு மாமா மகத்தை பட்டத்தை கட்டுக்கு அப்புறம் ஒரு மருமகனுக்கு மரியாதை கொடுத்து கட்டு மாமா நேரம் இல்ல வெளியேது மாமா 10 வருஷம் நாளுவா போடுவா ஊருப்பா. மாமனார் கால விழுந்தா அப்பா இப்ப விழுந்தாதான் மறுபடியும் அடிப்பீங்க. நான் 3 உலகத்துக்கு அதிபதி ஆகிவிட்டேன். அப்ப நான் யாரு காலையும் இனிமே விழ போறேன். இப்படி இப்படி ஆணவத்துல இருக்காத. இப்ப விழுந்தாதான் மறுபடியும் நீ விழுவ முடியாது. நீ தொடாத. நீ தொட்டா எனக்கு ஞாபகம். கேளுங்கள் மகாஜனங்களே, இதுதான் நடந்த வரலாறு. அதாவது முயற்சியுடையோன் நிகழ்ச்சி அடைவான்னு சொல்லுவாங்க. அது மனிதனாக இருந்தாலும் சரியே, தெய்வமாக இருந்தாலும் சரியே, ஒரு முயற்சி நாம் கை கொடுப்போமே. ஆனால் நம்ம முயற்சியோடு போயிட்டு இருந்தோம்னா நிச்சயம் நம்மள அதை வெற்றி அடையலாம். இந்த புண்ணிய சரித்திரத்தை இன்னைக்கு நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான்கள் மாட்டியாமட்டியை வாசம் புரிந்து வரும் இந்த மாரியம்மாள் அவர்களும் அவருடைய கணவர் செல்வம் அவர்களும் அவங்க ஈண்டெடுத்த அருமை தவ புதல்வன் இன்னும்
உதவி செய்து கொடுத்த அருமை மாரியம்மா குடும்பத்தை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் என்ன தங்கமா இருந்து இந்த மகமாயினுடைய அருளால